உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை பிபி குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. உழைக்கும் வர்க்கம் கூலி கேட்டு போராடினாங்கன்னா அதிகார வர்க்கம் கூலியெல்லாம் தர முடியாது, நாங்கள் கூலி படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூ சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கடந்த 13 நாட்களாக ரிப்பன் மாளிகை முன்னாடி இருந்து தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கல் வேணாம், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே அச்சுறுத்தல் எல்லாமே இருந்தது. நேற்று நைட்டு அந்த காட்சிகளை பார்க்குறப்ப ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்தது. ஆமா, இந்த தனியார் மயமாக்கலை வச்சுதான் பாஜகவை வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு இன்னொரு பக்கம் அதையும் சொல்லிட்டு இருந்தாரு. இது ரெண்டையுமே பண்ணது யாருன்னா இப்ப அந்த திராவிட மாடல் அரசு தான். சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நேற்று நைட்டு பண்ண அந்த விஷயங்களை கேட்க கேட்க வந்து ஆதங்கமா தான் இருக்கு. நிச்சயமா இந்த களத்திலிருந்து விகடனுக்காக செய்தி சேகரித்த ஸ்ரீராம் அப்புறம் புண்ணியமூர்த்தியும் கூப்பிடலாம். அந்த காட்சியில் அங்கிருந்து நேரில் பார்த்தவங்க அவங்க தான். இன்னும் அவங்க சொன்னாங்கன்னா வீரியமாக இருக்கும், என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க நம்ம ஷோக்கு வந்து கூப்பிடலாம். 13 நாளா களத்துல இருந்து செய்தி சேகரிச்ச ஸ்ரீராம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஸ்ரீராம். ஆமா, புண்ணியமூர்த்தியும் நம்ம கூட இருக்காரு. நேற்று நைட் என்ன நடந்தது ஸ்ரீராம்? நேற்று இரவு பார்த்தீங்கன்னா லைவ் எல்லா சேனல்லையுமே வந்திருக்கும். ஒரு 11:45 வந்து காவலர்கள் வந்து அந்த கைது நடவடிக்கையை தொடங்கினாங்க. 12:15 வரைக்கும் போச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே இருந்த மொத்த கூட்டத்தையுமே கலைச்சிட்டாங்க. ஒரு 800லேருந்து 1000 பேர் வரைக்கும் இருந்திருப்பாங்க. காவலர்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா அதை விட அதிகமாக 2 மடங்காக தான் வந்து இருந்துச்சு. இந்த கைது நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே அதுக்கான செட்டப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் ரொம்ப ஒரு பதற்றமான சூழல் இருந்துச்சு. ரிப்பன் பில்டிங்கை சுற்றி இருக்கிற சாலைகள் எல்லாம் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களை கைது பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளை அந்த சுற்றி இருக்கிற சாலைகள்லாம் நிப்பாட்டி வைக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு அட்டாக். இப்படிலாம் பண்ண அவங்களாம் கலைஞ்சு போயிடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் போராட்டக்குழு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் கலைஞ்சு போயிருங்க அப்படிங்கிற மெசேஜ் வந்து காலையிலேருந்து அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் போராட்டக்குழு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எங்களோட கோரிக்கை நிறைவேறாமல் நாங்கள் இருந்து போக மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அந்த போராட்ட காலத்தில் நிறைய பேர் பெண்கள் தான் இருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லாம் கூட அந்த வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நிறைய பெண்கள் கதறி அழுகிறத வந்து பார்க்க முடிஞ்சது. காவல்துறை அவங்களை துன்புறுத்துனாங்களா, அடிச்சாங்களா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் பெண்கள் தான். பெண்கள்லையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் கிடையாது, எல்லாருமே ஒரு 40-50 வயசு பெண்கள் தான். ஸோ அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த போராட்டத்தை களத்தை விட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தாங்க. பெண் காவலர்கள் இதுக்காக அதிகப்படியாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கைது பண்ணுறப்போ குண்டுக்கட்டாக தான் கைது பண்ணாங்க. எல்லாரையுமே வந்து தூக்கி அப்படியே அள்ளி போட்டு பேருந்தில் கொண்டு போய் தான் கைது பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தோம். நம்மளோட கேமராக்களில் நம்மளோட ஃபுட்டேஜ்லேயே வந்து மயக்கம் போட்டு விழுந்தவங்களோட ஃபுட்டேஜ் வந்து நிறையவே இருக்குது. அதேமாரி கதறி அழுதாங்க. நாங்கள் என்ன குத்தம் பண்ணோம், நாங்கள் என்ன தீவிரவாதியா, இவ்வளோ போலீஸ் போட்டு இப்படி சுற்றி நின்று எங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுதாங்க. நாங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு தானே கேட்குறோம், எங்கள் வயிற்று பசிக்கு தானே கேட்குறோம், எங்கள் வயிற்றில் இப்படி அடிக்கிறீங்களே, நீங்கள் சொன்னதை தானே நாங்கள் கேட்டோம், நாங்களாம் வந்து எதுவும் கேட்டோமா, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க அதை தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து ரொம்ப தங்களோட அந்த ஆதங்கத்தை வந்து முழுமையாக வந்து வெளிப்படுத்தினாங்க. காவலர்களும் கடுமையாக நடந்துக்கிட்டாங்க அந்த இடத்துல. பெண்களாக இருந்தாலும் பார்க்காம அப்படி அள்ளி போட்டு ரொம்ப குண்டுக்கட்டாக தூக்கி போட்டு பண்ணாங்க. ஒரு சில ஆண்கள் இருந்தாங்க, ஆண்கள் மேலே இன்னுமே வந்து ஆண்கள் மேலே அடிக்கிறது. ஸோ அவங்க வந்து ஒத்துழைக்கலை அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட நிறைய நடந்துருச்சு. ஆமாம், அதே மாதிரி 13 நாளாக நீங்களுமே களத்தில் இருந்தீங்க. அந்த வழி, அவங்களோட வழி, அதுக்கப்புறம் அந்த அரசு வந்து இவங்களை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் பகிர்ந்துக்கலாம். 13 நாள் போராட்டம் இப்படி ஒரு கொடூரமாக முடியும் அப்படிங்கிறத நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இன்னொரு பக்கம் வந்து இந்த போராட்டம் இப்படி தான் அரசு கையாளும்னு ஒரு யதார்த்தம் நிலை இருந்தாலும் கூட இந்த அரசு கொஞ்சம் அவங்க பக்கம் செவி சாய்க்குமா, இல்லை ஒரு கருணை அடிப்படையில் ஏதோ பேசிடுவாங்களா, முதலமைச்சர் ஆறுதலாவது சொல்லிடுவாரா அப்படின்னு அந்த பெண்கள் வந்து நம்ம 13 நாள் அவங்க மாறி மாறி நானும் ஸ்ரீராம் கவர் பண்ணோம். அவங்க எல்லாமே இவர் சொன்ன மாதிரி 40+ தான் எல்லாமே. அவங்களுக்கு இன்னொரு அச்சம் இருக்கு, என்னன்னா தனியாருக்கு போனால் 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருக்க 10 மண்டலங்கள் இருக்கு இல்லையா, 10 மண்டலங்களில் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவங்க சொல்கிறாங்க, மேயர் பிரியா சொல்கிறாங்க, பணி பாதுகாப்பு நாங்கள் தருவோம், இவங்களுக்கான இவ்வளோ சலுகைகள்லாம் தருவோம்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க பார்க்குறாங்க.
அதனால அவங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கன்னா, எங்களுக்கு இந்த பணியாவது கொடுங்க, ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டு இருந்த வேலையாவது கொடுங்க அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. 13 நாள் அவங்க வந்து இருந்தாங்கல்ல, ஒரு சாதாரண விஷயம். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது 13 நாள் போராட்டம் அப்படின்னு கடந்து போயிடுவோம். பகல் நேரங்களை மட்டும் பார்ப்போம். நம்ம இரவு நேரங்கள்லாம் கூட காட்சிப்படுத்தியிருந்தோம். அவங்க வந்து அந்த அந்த கொசுக்கடியிலையும் மழையிலையும் வெயில்லையும் அங்கே பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க கை உடஞ்சிருந்துச்சு. 2-3 பெண் குழந்தைகளை விட்டுட்டுருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டேன்னா என்னுடைய வாழ்வாதாரம் போயிடும், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அவங்களுடைய வாழ்க்கையே இதுதான் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இது எதையுமே இந்த அரசு வந்து கவனிக்கல. கவனிக்காம தான் நேற்று இரவு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து உயர்நீதிமன்றத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டா கூட அவங்கள அப்புறப்படுத்தின அந்த விதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு இதுதான். போலீஸ்னால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தில் தான் பார்க்க முடிச்சு. ஏன்னா 12ஆம் தேதி வரையும் ஒரு போலீஸ் இருந்துச்சு. அந்த 13ஆம் தேதி அந்த 4 மணி 5 மணிக்கு மேலே ஒரு போலீஸ் இருக்குல்ல, அதுதான் ரியல் போலீஸ். எப்படி அந்த ஆரம்பத்தில் பெண்களை வந்து அவங்களால எடுக்க முடிஞ்ச பெண்களை எடுத்து ஏற்றிட்டாங்க. முரண்டு பிடிச்சவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ்ஸில் ஒருத்தர்லாம் போட்டு அடித்து சாத்தி உட்கார்றான்னு சொல்லி அடித்த வீடியோலாம் வந்திருக்கும். அந்த அளவு கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தில் இப்படி ஒரு நடைமுறை தேவையா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. ஓகே, களத்துல இருந்து கிடைச்ச தகவல்கள்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகளை பேசுவோம். நன்றி. களத்துல இருந்து 2 பேரும் சொன்னதை கேட்கும்போது நமக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச முதல்வருக்கு ஒரு அதிர்ச்சியும் இல்லை. இதில் வேற போய் ஜாலியாக கூலி படத்தை வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இது வெளியே யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சாரா என்னன்னு தெரில. அந்த படத்தோட டைரக்டர் வந்து அந்த ஃபோட்டோ வந்து போட்டுட்டாரு. இது எந்த விதமான மாடல் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. விளம்பர மாடல் தான் வந்து தெரியுது இல்லை. ஏதாவது ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சுன்னா அதில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஃபோட்டோ ஷூட் வந்து நடத்தணும், அதுக்கு வந்து ரிவ்யூஸ் சொல்லணும், இப்படி தான் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நேற்று ஒரு கூத்து வேறு நடந்திருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய 100ஆண்டு விழா ஒன்று நடந்திருக்கு. அதுல போய் கலந்துகிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏகாதிபத்திய செயலுக்கு எதிராக ஒன்றிணைவோம் அப்படின்னு இருக்காரு. காலையில ஒரு பேச்சு, ஈவினிங் ஏகாதிபத்தியத்தை அவரே நடத்தி காட்டியிருக்காரு. இப்போ அவருக்கு எதிராக தான் அவர் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இதுல வந்து என்னன்னா, அந்த நைட்டு வந்து சில வழக்கறிஞர்களையும் அங்கே போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை தாண்டி சமூக ஆர்வலர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. அதுல 2 இளம் பெண் வழக்கறிஞர்கள் அவங்க கதறாங்க. வீடியோ காட்சிகள்லாம் வெளியா இருக்கு. நைட்டு ஃபுல்லா சுடிதார் போட்ட பெண்களை வச்சு அவங்கள அடிச்சுட்டு தான் அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படி கூட சேர்ந்து போராடினவங்களையும் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து இப்போ அந்த உழைப்போர் உரிமை இயக்கம் தலைவர் பாரதி வந்து இன்னுமே எங்களை அடைச்சி வச்சிருக்காங்கன்னு அவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இவங்க வெளியே விடுறதாவே ஐடியா இல்லை போல. ஆனா அமைச்சரவை கூட்டத்துல வேற மாதிரியான முடிவுகளை திரும்ப விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சமூக ஆர்வலரை மிரட்டிருக்காங்களோ அதே மாதிரி செய்தி சேகரிக்க போன சில பத்திரிகையாளர்களும் மிரட்டிருக்கிறதா தகவல் வந்து வெளியாயிருக்கு. இப்ப என்னன்னா, எதிர்கட்சிகள் தொடர்ந்து வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீ காலையில அமைச்சரவை கூட்டம் வேற நடந்திருக்கு. ஏன்னா ஃபுல்லா நெகட்டிவா மாறிடுச்சு இல்ல, உடனே பாசிட்டிவா மாத்தணும்ல, ஒரு செய்தி கசி விடணும்ல. உடனே அமைச்சரவை கூட்டம் கூட்டி ஒரு 6 சிறப்பான திட்டங்களை நாங்க தூய்மை பணியாளர்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு பேட்டி வேற கொடுத்துருக்காரு. அதுல வந்து நுரையீரல் தோல் நோய் அந்த பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு சிறப்பு திட்டம் உருவாக்கி அவங்களுக்கு வந்து குணப்படுத்த போறாங்களாம். அதே மாதிரி காப்பீடு 5 லட்சம், தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கிறப்ப இறந்து போனாங்கன்னா 10 லட்சம் ரூபாயா. அது 10 லட்சங்கிறது ரொம்ப அழுத்தி ஏதோ பெரிய தொகை மாதிரி வந்து சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் 10 லட்சம் பெரிய தொகையா? தங்கம் தென்னரசு கள்ளச்சாராயம் பிடிச்சவங்களுக்கு தான் இவ்வளோலாம் கொடுப்பாங்க, இதோட கூட கொடுப்பாங்க அவங்க அரசுல. ஆனா இது வந்து ஒரு பெரிய விளம்பரமா வந்து, அதாவது கரிசனம் காட்டுவாரு தூய்மை பணியாளர்கள் மேல அப்படின்னு சொன்னாரு. அதை நம்ம நேற்று நைட்டே பார்த்துட்டோம். ரொம்ப சிறப்பாக கரிசனம் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி ஏதாவது சுயதொழில் வந்து செய்ய முற்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 35 விழுக்காடு அரசாங்கம் அவங்களோட வந்து ஏத்துக்குமா. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி படிக்க போனாங்கன்னா அந்த உயர்கல்வி சிறப்பு தொகையை ஒன்று கொடுக்கப்படுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவங்க கேட்கறது என்ன, அதே மாதிரி சென்னையில் இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு ஆரம்பத்தில் ஆரம்பிக்க போறாங்களாம். இந்த காலையில சாப்பிடாம வருவாங்கல்ல, அதனால காலை உணவு நாங்களே கொடுக்க போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல சென்னையில் ஆரம்பிக்க போறோம், அடுத்து படிப்படியா தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தப்படுங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்து ஒரு பணி நிரந்தரம் கொடுத்தீங்கன்னா, அதே மாதிரி நல்ல ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தீங்கன்னா, நல்ல ஒரு சம்பளம் கொடுத்தீங்கனாலே அவங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டுலாம் வந்துருவாங்க. இது என்னமோ வந்து இப்போ என்னன்னா அறிவிப்பு தானே. நேற்று நைட்டு இப்படி ஆகி போச்சு, இதை வந்து சரி பண்ணுவோங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, கூட்டணி கட்சிகள் சரி அவங்க வந்து இதுல பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு சாஃப்ட் டோன்ல அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு அவங்க கிட்ட. நம்ம அதுவும் சு வெங்கடேசன் மத்திய அரசுக்கு எதிராக எப்படி பொங்குவார் நமக்கு தெரியும். பாயிண்டா எடுத்து வந்து பேசுவாரு. இப்ப என்னன்னா, காவல்துறை அத்துமீறி இருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு அத்துமீறிய செயல் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் யார் உத்தரவு போட்டாங்களோ
அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டிருக்காரு. இப்ப காவல் யாரு உத்தரவு போட்டாங்க? பக்கத்து ஸ்டேட் சிஎம் உத்தரவு போடுவாங்க. இல்ல ஒருவேளை நீதிமன்றத்து மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா இவங்க சொல்றது நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அதனால நாங்க அப்புறப்படுத்துறோம்னு. அதே தான் சண்முகமும் சிபிஎம்ல இருந்து அவரும் அதுதான் சொல்றாரு. என்னன்னா காவல்துறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாங்க இன்னைக்கு நடத்த போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? ஏன் திமுக அரசை கண்டிச்சு போராட்டம்னு சொல்ல இவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குதுங்கிறது தான் நமக்கு புரியல. சரி, காங்கிரஸ்ல இருந்து ஏதாவது இந்த மாதிரி அறிக்கையாவது வரும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுக்கு செல்வப்பிரதி கோரிக்கை வச்சிருக்காரு சிஎம்க்கு. என்ன கோரிக்கைன்னு வந்து படிச்சு பார்த்தா தான் தெரியுது. தமிழ்நாட்டுல எம்பிக்களுக்கு அலுவலகம் இல்லையா, அதனால அலுவலகம் வந்து ஏற்படுத்தி தரணுமா, அதே மாதிரி நிதியும் சீக்கிரமா கொடுக்கணுமா எம்பிக்களுக்கு, அப்பதானே மக்கள் பணி செய்ய முடியும் அவங்கனால. இதெல்லாம் எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா. இதுல விசிகால இருந்து ஏதாவது தொல் திருமாவளவன் இதுல வந்து முன்னின்று ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா வன்னியரசு மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுவரையும் திருமாக்கிட்ட இருந்து ஒரு கண்டனமே வரல. நேத்து நைட்டு நடந்த சம்பவம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம் வரையும் வரல. இப்ப அதிமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க பேசுறது வேற டோனா இருக்கும். இப்ப திமுக அரசாங்கம் இருக்கான், கூட்டணி இருக்கிறதுனால சாஃப்ட் டோனு, சில பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. கமலஹாசன் இது வரைக்கும் அறிக்கை வந்து கொடுக்கல. குறிப்பா திருமாவோட பிறந்தநாள் விழாலாம் வரப்போகுது இல்ல, அது காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா வேணாமா? ஆமா. இதுல என்னன்னா இப்ப திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இருந்த சமூக வலைதளத்துல இருக்கிறவங்களே சில பேர் வந்து எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் அமைதியா இருக்கிறது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இன்னொன்னு, கோர்ட்ல என்ன அரசு தரப்பு வாதம் வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த சங்கம் தான் வந்து மக்களை பிளாக்மெயில் பண்ணி தவறா வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சங்கத்துல உள்ள எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த சங்கத்துல அவங்க தொழிற்சங்கத்துக்கு எதிராகவே பேசுறாங்கும் போது கொந்தளிச்சுக்க வேண்டியது யாரு? அவங்க யோசிக்காம வந்து சங்கத்து மேல பழி போடுறாங்க அரசு. அப்படி இருக்கும்போது அந்த அரசை பாதுகாக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து சாஃப்டான அறிக்கையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்க, அது கம்யூனிஸ்ட் முன்னின்று எவ்வளவு போராட்டத்தை நடத்தினாங்க, கடைசி வரைக்கும் விடாம வாங்கினாங்கல்ல. இப்ப இங்க வந்து திமுக அரசு கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சாஃப்ட் டோனு, வேற ஒரு நிலைப்பாடு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன நிலைப்பாடு இருக்க போகுது? ஆமா, அந்த கேள்விதான் நமக்கு இருக்கு. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர் இப்ப லேட்டா வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் ஆட்சி காலத்திலே தனியார் மயமாக்கல் வந்து வந்துருச்சு. இருந்தாலும் அவர் வந்து இந்த கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதை பத்தி எதுவும் பேசல. நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை கேட்டு தானே அறவழியில போராடினாங்க. இந்த சுதந்திர இந்தியால இப்படி மோசமா தூய்மை பணியாளர்களை யாருமே வந்து ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. டீ காஃபி குடிச்சு அவங்களோட ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்க. அது அப்போ வந்து இனிச்சுது. இப்போ அவங்க கோரிக்கையை வந்து நிறைவேற்ற சொல்லி கேட்கும்போது கசக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் 8 மாதம்ல இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும்னு தேர்தலை ஒட்டி போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கைது பண்ணவங்கலாம் வந்து பாதி பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, பெண்கள் பாதி பேரை காயப்படுத்திருக்கீங்க. அதே மாதிரி கொண்டு போய் வெவ்வேறு இடத்துல வந்து எல்லாரையும் அடைச்சி வச்சுட்டு அவங்க குடும்பத்தினரோட கூட பேச விடாமல் பண்ணியிருக்கீங்க. அவங்களாம் என்ன சமூக விரோதிகளான்னு கேட்டிருக்காரு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி விடுவிக்கணும் அப்படிங்கிறத அவரும் கோரிக்கையா வச்சிருக்காரு. எடப்பாடியும் அதை சொல்றாரு. பட் இப்போ வரையும் வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. நீதிமன்ற உத்தரவுல என்ன இருக்குன்னா, அவங்க போராட அனுமதிக்கணும், குறிப்பிட்ட இடத்துல எங்க போராட அனுமதி வாங்கிருக்கணும் அங்க அனுமதிக்கணும் தான் சொல்றாங்க. ஆனா இவங்க போராட்டமே நடத்தக்கூடாது இனிமேலுங்கிற ஒரு முடிவில் இருக்கு திமுக அரசு, காவல்துறை. இப்ப என்னன்னா, இந்த தூய்மை பணியாளர்களை கைது பண்ணதுனால மாணவர்கள் போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நந்தன கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு தூய்மை பணியாளர் கைதுக்காக வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு சிஎம் வேற சொல்லியிருக்காரு, தூய்மை பணியாளர் பத்தி இப்பதான் பேசியிருக்காரு. ஆமா, அவங்கள பாதுகாக்கிற அரசு நம்மோட அரசு தான் சொல்லிட்டு இந்த 6 அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காரு. இதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த ஒரு அறிவிப்பு வந்து இப்ப வெளியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அவரு என்ன கூலிப்பட ரிவ்யூ போடல, இந்த பிரச்சனை வந்ததுனால போடலன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசு இன்னொரு வேலையும் பண்ணிருக்காங்க. 207 அரசு பள்ளிகளை மூடிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல, 207 அரசு பள்ளி. அதுக்கு இவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை அந்த ஏரியால கம்மியா இருக்கான், அதனால நாங்க மூடணும் அப்படின்றாங்க. இப்ப எல்லா ஏரியாலும் அப்படி பிரைவேட் ஸ்கூல் மட்டும் வந்து ஃபுல் ஆகுது. இப்பதான் மாநில கல்விக் கொள்கைன்னு வந்து புதுசா உருவாக்கி நாங்க திட்டங்களை தீட்டுறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது திட்டங்கள்ல ஒண்ணுதான் இது போல இருக்கு, 207 அரசு பள்ளியில மூடுறது போல இருக்கு. இவங்க தமிழ்நாடு அரசு, குறிப்பா திமுக அரசு தேசிய கல்விகளை எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அது வந்து தனியார் மயம் ஆயிடும், எல்லாருமே படிக்க முடியாதுங்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இன்டைரக்டா பூத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்வி ஆர்வலர்களே சொல்றாங்க. இது வந்து பிரைவேடைசேஷனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு, இந்த மாநில கல்விக் கொள்கையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா, இந்த 207 பள்ளிகளை ஒட்டி உள்ள தனியார் பள்ளிகளை எடுத்து பார்த்தா இவங்க கட்சியை சேர்ந்த கல்வி தந்தைகள் கூட நடத்திட்டு இருக்கலாம், அப்படிதான் நமக்கு தோணுது. ஆனா வந்து இதுக்கு பின்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரியான சம்பளம் கொடுக்காதனால ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க.
இப்படியான பிரச்சனைகளை வச்சுட்டு வெளியே வந்து விளம்பரம் பண்றாங்க, நாங்க வந்து கல்விக்கு இதை பண்றோம் அதை பண்றோம். ஆனா 207 பள்ளிகளை இங்க மூடியிருக்காங்க. நம்ம யூபியில வந்து இவ்வளவு பள்ளிகளை மூடுறாங்களே, இந்த ஏற்கனவே அந்த மாநிலம் பின்தங்கி இருக்குன்னு நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருக்கோம், இங்கேயே 200 பள்ளிகளை மூடனா அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இதுல இருந்து? ஆமா, இப்ப என்ன எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு. ம். நீங்க 4 ஆண்டுகளா கல்வித்துறையில நிறைய வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வளர்ச்சியில இதுவும் ஒண்ணா, குறிப்பா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு குறிப்பிடல அவரு. ம். உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் ம்ஹும். என்ன பண்றாரு அப்படிலாம் கேள்வி எல்லாம் கூட கேட்டிருக்காரு. அதே மாதிரி பிரஸ் மீட்ல பேசும்போது தம்பிதுரைக்கும் அவருக்கும் ஒரு இதாயிடுச்சு. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அன்வர் ராஜா வந்து திமுகவுக்கு போயிட்டாரு, மைத்ரேயன் திமுகவுக்கு போயிட்டாரு, அவங்களாம் நீக்கிருக்கீங்களே, அதெல்லாம் உள்கட்சி விவகாரம், இதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ பதில் சொல்ல வராரு தம்பிதுரை. அவர் கையை தட்டி விட்டுட்டு, இருங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவர் தான் அன்வர் ராஜா வரிசையிலன்னு சொல்ல வராரான்னு தெரியல. தம்பிதுரையோட முகமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரகட் லுக் வந்து விட்டாப்புல, கையை தட்டி விட்டு மனுஷன் உடஞ்சிட்டாரு, டக்குன்னு பாக்குறாப்புல. அடுத்த திமுகவுக்கு நான் தான் போறேன்னு அவர் மனசுக்குள்ள கூட நினைச்சிருக்கலாம். நாளைக்கு சுதந்திர தினம், தேசம் முழுக்க பலத்த பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சுதந்திர தினம் அன்னைக்கு ஆளுநர் மாளிகையில RN ரவி ஆளுநர் வந்து டீ பார்ட்டி கொடுப்பாரு நம்ம காசுல. வழக்கம் போல திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. திமுக அப்புறம் காங்கிரஸ். ஓகே, திமுக புறக்கணிச்சிருக்காங்க. அரசு சார்பில் முதல்வர் எதுவும் கலந்துப்பாரா? அந்த மாதிரி தான் போன வாட்டிலாம் உருட்டுனாங்க. ஆமா, நல்ல சிறப்பா உருட்டாங்க. நாங்க திமுக சார்பா போலங்க, அரசு சார்பா போறாங்க அப்படின்னாங்க. பொறுத்துதான் பாக்கணும் இவங்க. ஆமா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கவின் கொலை, நெல்லை மாவட்டத்தில் நடந்த அந்த கொலை எல்லோரையும் உலுக்கி எடுத்துச்சு. இதுல சுர்ஜித்ங்கிற நபர் தான், இளைஞர் தான் கொலை பண்ணாருன்னு கைது பண்ணியிருந்தாங்க. அவங்க தந்தை சரவணனையும் கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ CBCID விசாரிச்சுட்டு இருக்கு. அதுல என்னன்னா, இவங்களை 2 நாள் காவல் எடுத்து விசாரிச்சதுல இப்ப சுர்ஜித்தோட சித்தி பையன் ஜெயபால் அப்படிங்கிறவர் வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அவரையும் வந்து கைது பண்ணியிருக்கு காவல்துறை. நாளைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசாங்கம் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடத்த போறாங்க. அதே சமயத்துல தனியார் தொலைக்காட்சிகள் பல நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியில அன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வந்து வரப்போகுது. அதுக்கு விமர்சனமும் எழுந்திருக்கு. அது காரணம் என்னன்னா, குரோம்பனையா குரோர்பதி அவருடைய சீசன் 17 யார் நடத்துவோம்? அமிதாப் பச்சன் தான் நடத்துவாரு. சீசன் 17 இந்த ஆகஸ்ட் மாசம் 11 தொடங்கியிருக்காங்க. அதுல நாளைக்கு சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போறவங்க யார் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூரை முன்னின்று நடத்திய 3 பெண் அதிகாரிகள் கலந்துக்க போறாங்க. ராணுவத்துறையை சேர்ந்தவங்க. ராணுவத்துறை உயர் அதிகாரி சோஃபியா குரேசி, விங் கமாண்டர் வியோமிகா சிங், அதே மாதிரி கடற்படை அதிகாரி பிரேர்னா, 3 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல என்ன பேச போறாங்க நாளைக்கு நைட்டு தான் டெலிகாஸ்ட் ஆகும் 9 மணிக்கு. ஆனா சோஃபியா குரேசி வந்து பேசுறப்ப ஆபரேஷன் சிந்தூருங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ப்ரொமோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப ராணுவத்துறையை சேர்ந்தவங்க அந்த உடையிலேயே போய் தனியார் தொலைக்காட்சியில கலந்துக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் டிகிரேட் பண்ற மாதிரி இல்லையா, அதையும் விளம்பரப்படுத்தணுமான்னு தான் கேக்குறாங்க. ஆமா, காங்கிரஸ்ல இருந்து அதுதான் கேக்குறாங்க. இதுவே அரசு நடத்துற நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்கு, எப்படி ராணுவ உடையோட ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்க முடியும், இது விளம்பரம் தான், மோடி அனுப்பிச்சு வச்சிருக்காருங்கிற மாதிரிலாம் காங்கிரஸ்ல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காமன்வெல்த் போட்டிகள் அதை நடத்தணும் அப்படின்னு இந்தியா வந்து ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. 2036 ஒலிம்பிக்ஸ் வேற நடத்தணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க மோடி அரசு. இதுல 2030 காமன்வெல்த்தை குஜராத் அகமதாபாத்ல நடத்திடணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, நீங்க அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலான்னு. கனடா இந்த போட்டியில இருந்தாங்க. இப்போ கனடா விலகுனதுனால இந்தியாவுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீகார்ல இறந்து போனவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய இந்த வாக்காளர் அடையாள அட்டையை நீக்கிட்டாங்க. அவங்க எல்லாமே உச்ச நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்து ஆஜர்லாம் படுத்தினாங்க யோகேந்திர யாதவ். இப்ப அதுல பல பேர் சந்திச்சிருக்காரு ராகுல் காந்தி. இறந்து போனவங்க கூட நான் டீ குடிக்கிறது தான் முதல் முறை, இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி அப்படின்னு இருக்காரு. அதை பாருங்க, அது காங்கிரஸ்ல இருந்து பாத்தீங்களா, இறந்தவங்களோட டீ குடிக்கிறாரு எங்க தலைவர், அவர் தான் மாஸ் அப்படின்றாங்க. பட் பாஜக வந்து எனக்கு இப்படி சொல்லுவாங்க, இறந்தவங்களே நாங்கள் ஓட்டு போட வைப்போம், நாங்கள் மரண மாசுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ இந்த வழக்குமே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அது தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில், எங்களுக்கும் சில அதிகாரம் இருக்கு, நாங்களும் சில விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு வாதங்கள்லாம் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் ஏன் இறந்தவங்களோட நீக்கினவங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கலங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வாதம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் காரசாரமான வாதங்கள் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வந்து அனுராக் தாக்கூர் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு ராகுல் காந்தி பண்ண மாதிரி நானும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் தேர்தல் ஆணையத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதை எந்த ஐடியாவில் பண்ணாருன்னு தெரில. என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி அகிலேஷ் யாதவ், டிம்பிள் யாதவ், இவங்க போட்டியிட்ட தொகுதியில் எல்லாத்துலேயுமே
நிறைய போலியான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல வந்து என்னன்னா, இந்த கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் தொகுதியில 20,000 வாக்குகள் சந்தேகத்துக்குரியவையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ராகுலாவது அந்த பெங்களூர் சென்ட்ரல்ல ஒரு 1.5 லட்சம் வாக்கு 1,250,000 சொன்னாரா. இவர் வந்து அகிலேஷ் யாதவ் போட்டிட்டு அந்த கன்னௌஜ் தொகுதியில 2,91,000 வாக்குகள் போலிங்கிற மாதிரி ஒரு 7 ஸ்லைடு தான் பிரசன்டேஷன். அதுல வந்து 7-8 ஸ்லைட போட்டு பாருங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன முன்னாள் மத்திய அமைச்சர், இப்ப மத்திய அமைச்சராக இல்ல, வேலைட்டி எல்லாம் இருக்காரு அவரு. இதையாவது பண்ணுங்கன்னு அனுப்பிச்சுட்டா 6% முடிச்சிட்டாரு அவரு. முடிச்சிருக்காரு. ஆனா அது என்ன மேட்டர்னா, அது அவரு இப்ப என்ன சொல்ல வர்றாரு, அப்போ இந்த தேர்தல் எல்லாமே போலின்னு ஒத்துக்கிறாங்களா பிஜேபி? இப்ப வாரணாசியில சொல்லலையா அவரு? வாரணாசியில சொல்ல முடியாது, அதுதான் ராகுல் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்பதான் என்ன சொல்றாரு காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே 6 மாசம் ஆயிருக்கு. 30 பேர் 40 பேருக்கு மேல நாங்க உழைச்சிருக்கோம். ஒவ்வொன்னா எடுத்து பார்த்து நாங்க கொடுக்குறோம். ஆனா அனுராக் தாக்கூர் வந்து கொடுத்தது 6 மக்களவை தொகுதி. 6 மக்களவை தொகுதிங்கிறது அப்படி பாக்குறப்ப எவ்வளவு வருது? 30 சட்டமன்ற தொகுதியில் வருது. ஆமா, அது எப்படி ஒருனால ஒரு சில தினங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவங்கனால? ஒரு தொகுதிக்கு 6 ஸ்லைடு போடுறது என்ன பெரிய மேட்டரா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் டீல் பண்ணிருக்காரு. ஆமா. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 2024 மக்களவை தேர்தலே செல்லாது அப்படின்ட்டு காங்கிரஸ் இப்பதான் அந்த பாயிண்டே வராங்க, இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, இது அனுராக் தாக்கூருக்கு எதிராக சொல்றாங்களா இல்ல ராகுலுக்கு எதிராக சொல்றாங்களாங்கிறது நமக்கு டவுட்டா இருக்கு. அது நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி வாக்கு திருட்டுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறது வாக்களிச்சு மக்களை அவமதிக்கிற மாதிரி, அதே மாதிரி லட்சக்கணக்கான தேர்தல் ஊழியர்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க, அவங்களோட நேர்மையை சந்தேகப்படுறீங்களா அப்படின்லாம் கேள்வி சந்தேகப்படுறோம். அதெல்லாம் மேட்றதுல என்ன சந்தேகப்படுறீங்களா? ஆமா, அது வந்து பிரமாண பத்திரம் கொடுங்க கையெழுத்து போட்டு, அப்ப நான் வந்து விசாரிக்கிறதுக்கு பதில் சொல்றோன்னு சொல்றாங்க. ஆனா முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு பிரமாண பத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட தளத்துல இருந்து எடுத்த டேட்டாவை மக்கள் மன்றத்துல ராகுல் காந்தி வச்சிருக்காரு. அவர் பாயிண்ட் பை பாயிண்டா வச்சாருன்னா, பாயிண்ட் பை பாயிண்டா ஒரு விளக்கம் கொடுத்தாதானே மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்டே கொடுக்க முடியலையே, பாயிண்ட் வரலையா என்னன்னு தெரியல. இதுக்கிடையில அமித் மால்வியா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. பாஜகவோட சர்ச்சைக்குரிய ட்வீட் போடுவார்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு போஸ்டர் எடுத்துட்டு ஒரு போஸ்டர் இல்ல, சரி அது ஒரு ஆவணம் தான், அதை எடுத்துட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பாருங்க 1980ல சோனியா காந்திக்கு வாக்குரிமை இருந்திருக்கு, அவங்க 1983 தான் சிட்டிசன் ஆனாங்க, சிட்டிசன் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கு காங்கிரஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இப்போ காங்கிரஸ்ல இருந்து இதை மறுத்திருக்காங்க. 1980 வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு தான் எல்லா ஆவணத்துலையும் இருக்கும். இதில் பாருங்க 1991 தான் ஒரு சட்டம் கொண்டு வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு டெல்லியை மாற்றினாங்க. இது 80ல் எப்படி இந்த பேர் இருக்குது இதில் இந்த ஆவணத்தில்? இது ஃபோட்டோஷாப் அப்படின்னு மறுத்திருக்காங்க. அதுலேயும் ஃபோட்டோஷாப், அதுலேயும் ஃபோட்டோஷாப். அவசர அவசரமா 6 ஸ்லைடு ஃபோட்டோஷாப் ஈஸியாக வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, ராகுல் காந்தி பீகார்ல வாக்குரிமைக்காக பேரணி வந்து போறாங்களாம். இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல முக்கியமான தலைவர்கள் அதில் கலந்துக்க போறதா சொல்றாங்க. ஆகஸ்ட் 17 இருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் இந்த பேரணி போறாங்களாம் பீகார் முழுக்க. அந்த சமயத்துல தான் தேர்தல் ஆணையமும் தேதி அறிவிக்க போறதா இருக்காங்க. பீகார்ல எப்ப தேர்தல் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சட்டப்படி நம்ம வந்து நடக்கணும்பா, முடியுதுன்னா சட்டப்படி நம்ம தேர்தல் சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இப்போ குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தா, மணிப்பூர்ல போறோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது இல்ல, அப்ப இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியா அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. நீக்கிருக்கீங்க, அவ எப்படி முறையா நடக்கும் அந்த தேர்தல், நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஆரம்பிங்க. கண்டிப்பா, ஏன்னா திரௌபதி முர்மு அவங்க நடுநிலையான ஆளுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஆட்சி வந்து அதை பார்ப்போம் என்ன நடக்குது. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு உத்தரவு வந்துச்சு, தெருநாய்கள்லாம் டெல்லியில் உள்ளதெல்லாம் பிடிச்சி நீங்கள் வந்து காப்பகத்தில் அடைக்கணும், 8 வாரத்துக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்திலே. அந்த விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. விலங்குகள் நல ஆர்வலர்கள் சார்பாக கபில் சிபல் வந்து ஆஜராயிருக்காரு. இந்த மாதிரி ஒரே இடத்துல இவ்வளோ நாய்களை அடைச்சி வச்சோன்னா அதுங்களுக்குள்ளே சண்டை வந்து நிறைய உயிரிழப்பு தான் ஏற்படும், இது வந்து பார்க்கணுங்கிற வாதங்கள்லாம் வச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி போகுதுன்னு. எல்லா கம்பெனிலையும் இப்படி ஒருத்தன் இருப்பான், எல்லாரும் வண்டி கீழே தள்ளிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் வண்டிக்கு மேல தள்ளிக்கிட்டு இருக்கான். அதுலயும் மேனேஜரோட செல்ல பிள்ளையா இருப்பான். பல பேருக்கு பொருந்தும். யுவர் சேலரி 25,000, யுவர் சன் ஸ்கூல் ஃபீஸ் 30,000. மகனே ஒரு ரைம்ஸ் பாடுப்பா. மோனிகா பெல்லூச்சி இறங்கி வந்தாச்சு, கடலே கொந்தளிக்கும், சுனாமியே உண்டாச்சு. அப்பா கோவம் ஆகுறாரு, என்ன பாட்டுறாரு.
ஊபிஸ் இப்போ நான் கூலி படத்துக்கு ரைட் அப் போடணுமா? இல்ல நேத்து நடந்த அவலத்துக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுமா? படம் ஆவரேஜ் தானா? என்னடா சிங்கப்பூர் சித்தப்பா பார்த்துட்டாரா? இல்ல தமிழ்நாடு அப்பா பார்த்துட்டாராம். ஆமா, ஸ்டாலின் பார்த்ததை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அப்ப இருந்து அதிமுக ஆட்சி. மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினப்ப இதே காவல்துறை மாணவர்களை அடிச்சு அராஜகம் பண்ணி கைது பண்ணி அப்புறப்படுத்தினாங்க. அப்ப எதிர்கட்சியா இருந்தது திமுக. இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப பொங்குனாங்க. ஆமா, இப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதிய கேக்குறாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் நீங்க நிறைவேற்றுங்க நான் கேக்குறோம். சொன்னதை செஞ்சோம் சொல்லாதையும் செஞ்சோம்னு அப்ப பொய் சொல்றாருங்கிறது இதுல இருந்தே தெரியுது. நிச்சயமா. இப்போ என்னன்னா அவங்களே அதே மாதிரி எல்லாம் பயமுறுத்துற வகையில ஒரு சைக்காலஜிக்கல் டார்ச்சர் வந்து அவங்களுக்கு கொடுத்து 13 நாளா ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து குண்டு கட்டா வந்து தூக்கிட்டு போய் அவங்க அடிச்சு மிதிச்சு ஒரு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கப்ப முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு, போய் கூலி படத்தை பார்த்திருக்காரு. ஆமா, அதுல சூ என்ன பக்கத்துல கலாநிதி மாறன் ப்ரொடியூசர் என்ன. ஆமா, இதுல என்னன்னா அவங்க வந்து வெயிலையும் மழையிலையும் பார்க்காம ஒவ்வொரு புயல் வரும்போதும் இந்த அரசுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்கறதே புயலுக்கு அடுத்த நாள் எல்லாத்தையும் தூய்மையா வச்சுக்கிற தூய்மை பணியாளர்கள் தான். கேட்டா உயர்நீதிமன்றம் சொல்லுச்சுன்னு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் பேனர்லாம் வைக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. அதெல்லாம் திமுக காரங்க அதெல்லாம் கேட்கறாங்களா? கேட்கறது இல்ல. இப்படி மழை வெள்ளம் சொன்னீங்கல்ல, தீபாவளி வரப்போகுது இன்னும் 2 மாசத்துல. இப்ப எவ்வளவு குப்பைகள் எல்லாம் ராத்திரியில் வந்து எடுக்கிறாங்க, கிளீன் பண்றாங்க. அவங்க தொடக்கூடாத வெடி குப்பையை கூட அவங்க வந்து கிளீன் பண்றாங்க. ரொம்ப கழிவுகளை கிளீன் பண்றாங்க. அவங்க நியாயமா கேட்கிற விஷயத்த கூட இவங்க பொறுத்துக்க முடியலன்னா இப்ப என்ன அரசு? ஆமா, இப்ப என்னன்னா அவங்க வந்து இப்ப சொல்றாங்க சிறப்பு அமைச்சரவை கூட்டம் கூட்டி இறந்து போனா 10 லட்ச ரூபா கொடுக்குறோம்னா பெரிய தொகையா 10 லட்சம் இந்த காலகட்டத்துல அது ஒரு விளம்பரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா படம் பாக்குறது, கூலி படத்துல போட்டோ ஷூட் வந்து எடுக்கிறது எல்லாம் பாக்குறப்ப ஒரு நீரோ மன்னன் எரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஃபெடரல் வாசிச்சாங்களாம். அந்த மாதிரிதான் இருக்கு இவரோட அவலமும் இது நடந்ததை பாக்குறப்ப. அதான் நீரோ மன்னன் இவருக்கு 2.1 கொடுத்துருவோம். திராவிட மாடல் 2.0 அரசாங்கம் வரப்போதுங்கிறாருல, நமக்கு பாக்குறப்ப நீரோ மன்னன் 2.0 தான் நேத்து நடந்திருக்கு. அதே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து விருதா கொடுத்துட்டு இதேபோல நேத்து நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கருத்து பதில சொல்லுங்க. எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. ஓர் நற்செய்தி. உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை பிபிகுளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.